நட்சத்திரமடி நீ சுட்டும் விழிச்சுடரே பூங்கோடி சூரிய சந்திரர் நீ பட்டுக்கர நீலவானில் மின்னும் நட்சத்திரமடி நீ எட்டும் அறிவினில் நீ சற்றும் குறைந்தவள் இல்லையடி எட்டும் அறிவினில் நீ சற்றும் குறைந்தவள் இல்லையடி பூங்கொடி, நல்ல நாள் அதுமா, கண்காலங்காதம்மா. உங்க அப்பா பேசுறதெல்லாம் புதுசா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. 30 வருஷமா இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. உங்க அப்பாட்ட ஏதாவது வார்த்தை வாங்கலைனாதான் எனக்கு ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். நான் வேண்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் படுற கஷ்டம் உனக்கு வந்துடக்கூடாது. போற இடத்துலயாவது நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு என்னம்மா, நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். நீ இதே சொல்லிக்கிறனும். நானும் வேண்டாத சாமி இல்ல, போகாத கோயில் இல்ல, ஒண்ணுக்கு கூட காதும் கேட்கல, கண்ணும் தெரியல. அம்மா, இப்ப எனக்கு என்னம்மா குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். ஏண்டி, உன் அண்ணன் பிறந்தனால திருவிழா கணக்கா கொண்டாடுறாங்க. ஆனா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண கூட மனசு வரல. அத நினைச்சா தாண்டி எனக்கு வயிறே எரியுது. அம்மா, நீ இருக்கும்போது நான் எதுக்குமா கவலைப்படுறேன்? சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். பிறந்த நாள் அதுமா கேக்குறேன், கண்டிப்பா செய்வேன்ல. முத தடவையா நீ வாய் விட்டு கேக்குற, செய்யாம இருப்பேனா? சத்தியமா? என்னடி சத்தியம்லாம் கேக்குற? நீ சிக்கல்ல மாட்டி விட்டுற மாட்டியே? அம்மா, நீ என் படிப்பு விஷயமா நிறைய உதவி பண்ணிட்ட. கடைசியா ஒன்னே ஒண்ணு. நீ சத்தியம் கேக்குறப்பவே படிப்பு விஷயமாத்தே இருக்குன்னு நினைச்சேன். சரியா போச்சு. அம்மா, அப்பா என்ன 10வது வரைக்கும் தான் படிக்க வைப்பேன்னு கண்டிஷனா சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு காலேஜுக்கு போய் ஒரு டிகிரி வாங்கணும்னு ஆசைமா. 10வதுல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகியும் அப்பா கிட்ட ஃபெயில்னு போய் சொல்லி டுட்டோரியலுக்கு போறேன்னு 11th 12th முடிச்சிட்டேன். +2லயும் நல்ல பர்சன்டேஜ்மா. உன்னோட உதவி இல்லாம இதை சாதிச்சிருக்கவே முடியாது. அதனால இதை அப்படியே கண்டினியூ பண்ணா இந்த டிகிரியை மட்டும் முடிச்சிருவேம்மா, ப்ளீஸ்மா. என்னது, காலேஜுக்கு போறியா? நம்ம 2 பேரையும் நிக்க வச்சு செதில் செதிலா வெட்டி போட்டுருவாரு. வெட்டுறது குத்துறதெல்லாம் அப்புறம், என்ன கொப்பரையில போட்டது மாதிரி வார்த்தையிலே வறுப்பாரு. அவர் துப்புற ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணுல ஊசி குத்துற மாதிரி மனசு வலிக்குண்டி. இங்க பாரு, இந்த ஜென்மத்துல உனக்கு இவ்வளவுதான் படிப்புன்னு நினைச்சுக்க. 10வது ஃபெயில்னு 2 வருஷம் அப்பாவை சமாளிச்சதுக்கே உசுறு போய் உசுறு வந்துச்சு. இன்னும் 3 வருஷம்னா எப்படிடி? மா, ப்ளீஸ்மா, நீ தானே என் பிறந்த நாளைக்கு கிஃப்டா எது கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்ன. ஐயோ, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னே தெரியல. அதுக்கு நீ என் உசுரை கூடனாவது கேட்டிருக்கலாம். நீ உங்க அப்பா பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோ நீ மேற்படிப்புக்கு ஆசைப்படலாமா? நாளைக்கே தெருவில் போறவனை எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. வேணாம், சொன்னா கேளு. மா, இன்னும் 3 வருஷம் தானேம்மா. படிப்பை நல்லபடியா முடிச்சிட்டு நானே அப்பாவோட காலில் விழுந்து சொன்ன பொய்க்கு போய் மன்னிப்பும் கேட்டுடுறேம்மா. பெத்தவளா, உன் பிறந்த நாளைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்க. என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அம்மா அம்மா, ப்ளீஸ்மா. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னை மன்னிச்சிரு. மா மா, டேய், மேளத்துக்கு கேட்டுறா, நல்ல மேளத்துக்குடா, ஊரே பார்க்கணும்ல. அடேங்க அப்பா, சிவசாமி அசத்திரியப்பா. கொல்லி போடுற பிள்ளைக்கு இது கூட செய்யலன்னு எப்படி? உன் புள்ள முகத்துல ராஜ கலை தெரியுது. ஆம்பளை பிள்ளை எப்பயுமே ஆள பிறந்தவங்கயா. அப்பா, பூங்குடி இருக்காளாப்பா? சிவசாமி, நான் சொல்றேனேன்னு நீ கோச்சிக்காத.
உன் பொண்ணு விஷயத்துல நீ வெறுப்ப காட்டுறியோன்னு தோணுது. இந்த பாரு, வட்டி பணம் கொடுக்க வந்தியா ஒரு வாய் காப்பியை குடிச்சவனு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைச்சேன்னு வையி, நண்பன் கூட பார்க்க மாட்டேன். அசிங்கமா திட்டிடுவேன். என்னப்பா நீ இப்படியெல்லாம் பேசுற? நான் இனிமேல் அந்த வார்த்தையே எடுக்கல, விடு. சரி, நான் கிளம்பிட்டா? ஏய், என்ன கோச்சுக்கிட்டியா? சேச்சா, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன இரு, இன்னைக்கு முக்கியமான நாளாச்சே. நீ சொன்னா சரிதான்ப்பா. ஏ சங்கரபாண்டி, அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இங்க வா. சிவசாமி, யாருப்பா அது சீர்வரிசையோட வர்றது? என்னப்பா மூஞ்சி திருப்பிக்கிட்ட? அங்க யார் வரான்னு பாரு. சிவசாமி, உன் மச்சான் குடும்பத்தோட வராப்லையே. அவன் எதுக்கு இங்க வர்றான்? அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஏப்பா, உன் பையன் பிறந்தனால ஊரே கொண்டாடுது, அவரும் கொண்டாடிட்டு போட்டோம், விடு. சிவசாமி, அவரும் உன் மாமனுக்கு கட் அவுட் எடுத்துட்டு வராரியா? என்னைய சொல்ற? அங்க பாரு. என்ன முகத்துல சிரிப்பு தெரியுது? அவன் எனக்கு சுத்தமா ஆகாதுதான். இருந்தாலும் என் பையனுக்கு கட் அவுட் எடுத்து வர்றான்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக அவனை மன்னிச்சிடலாம். தெரியுமே, பசங்களுக்காக நீ உயிரியே கொடுப்பையா? பின்னண்ணையா, அவங்க தான் நம்ம உசுறு உலகம் எல்லாமே. அவனுங்களுக்கு ஒண்ணுன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நிப்பாட்டு. நிறுத்துங்க. வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன மச்சான் புதுசா இருக்கு? திருமிகு சிவசாமி மச்சான் வாசலுக்கே வந்து நின்னு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ரொம்ப புதுசா இருக்க. என்ன பண்றது, என் பிள்ளைக்கு கட் அவுட் வைக்க நினைச்சல, அதான் நான் மதிக்கணும்ல. ஓ, அதுவா சங்கதி?